தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. களம் எப்படி இருக்கு உணர்றீங்க? கோயம்புத்தூரை பொறுத்தவரை இது ஒரு மிக மிக வித்தியாசமான களம். ஆரம்பித்தது மும்முனை போட்டியாக ஆரம்பித்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லோருமே ஒரு பக்கம் வந்திருக்கின்றார்கள், கட்சியை சாராதவர்கள்லாம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்லிட்டு இருக்கேங்க, கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 60% பதிவாகக்கூடிய வாக்குல 60% வாங்குவோம். காரணம், மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், இந்த நியூட்ரல் பீப்புள் எல்லாம். ஆனா களம் ரொம்ப அருமையா இருக்குங்க. அதிமுக திமுக அவர்களுக்கான கட்டமைப்பு பலம், வாக்கு வங்கி பலம், இதை தாண்ட முடியும்னு நம்புறீங்களா? கட்டமைப்பு பலம்னு எனக்கு புரியலீங்கண்ணா. அதாவது ஒருத்தவங்க 1960 ஒரு வீடு கட்டியிருக்காங்க, 2024 அந்த வீட்டை காட்டி எவ்வளவு பெரிய வீடு பார்த்தியான்னு. எங்க வீடு சின்ன வீடா இருந்தாலும் கூட பலமாக இருக்கிறது. இன்னைக்கு 60 கட்டப்பட்ட வீட்டுல தண்ணி ஒழுகுது. இளம் வாக்காளர்கள் அவங்க பக்கம் இல்ல, புதியவர்கள் இல்ல, யங்ஸ்டர்ஸ் இல்ல, ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இல்ல. ஆனா எங்களுடைய வீடு முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள், மாற்றத்தை விரும்புறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரே செட்டில்மெண்ட் என்னன்னா ஜூன் 4 மட்டும்தான். ஏன்னா 2 கட்சிகள் சொல்லுவாங்க, இல்ல பாரதிய ஜனதா கட்சி எங்க அளவுக்கு வளரல. இது எப்படி, நாங்க ஒரு பெரிய அந்த காலத்துல PSU கம்பெனி இருக்கும், பப்ளிக் செக்டர் யூனிட், அப்படியே 1000 ஏக்கர்ல அப்படியே கட்டி போட்டிருப்பாங்க. 1940 கட்டணம் பார்த்து எவ்வளவு பெருசு. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. ஆனா அரசியல் களம் மாறிவிட்டது. இன்னைக்கு கட்சியினுடைய பலத்தை எல்லாம் தாண்டி சோசியல் மீடியா களத்துல முதல் தலைமுறை வாக்காளர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்க, தாய்மார்கள் எப்படி யோசிக்கிறாங்க. இது முதல் முறையா அந்த தேர்தலுக்குள்ள நம்ம போறோம். 2024 ஜூன் 4 தான் அதுக்கு பதிலுங்க. என்னதான் நான் சொன்னாலும் கூட ஜூன் 4 தான் உண்மையாலும் இதுக்கு பதில். என்னை பொறுத்தவரை ரொம்ப பாசிட்டிவான ஒரு பதிலா இருக்கும் நான் நம்புறேன். பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ஆனா எதிர்முகாமில் இருந்து வரக்கூடிய குரல் அப்படின்றது திரு அண்ணாமலையின் செல்வாக்கு சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கு, களத்துல கிடையாது, பூத் ஏஜென்ட் கூட அவங்களுக்கு கிடையாதுன்ற விமர்சனத்தை எல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அந்த கட்சி காணாம போயிடுச்சுன்னு எப்படி ஏத்துக்குவாங்கன்னா, அரசியல் கட்சிகள்ல உலகத்துல யாராச்சும் ஒருத்தவங்க அமெரிக்கால இருந்து ஜப்பான் வரைக்கும் சைனா வரைக்கும் ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி அவங்க போட்டியாளர்களை ஏத்து நீங்க பாத்துக்கிட்டீங்களா? யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த கட்சி எவ்வளவுதான் தேஞ்சிருந்தாலும் கூட நாங்க என்ன பெரிய ஆளுதான், நாங்க என்ன பலமா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணாமலை வளர்ந்துட்டான்னு யாரும் சொல்லுவாங்க? சொன்னா அவங்க தான் முட்டாள். அல்லது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க சார். அதனால அவர்களை பொறுத்தவரை சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல. களத்துல இப்படி இருக்கு, அங்க இல்ல. கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்கு, இங்க இல்ல. ஒன்னு சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே நாங்கள் 20% ஓட்ட தாண்டுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 30% வாக்க தாண்டி இருப்போம். அதுல இன்னொரு விமர்சனம், ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. அதாவது இந்த கடைசி 7 நாள் திமுக அதிமுகக்குள்ளேயே ஒரு கூட்டு உறவு வந்துரும் என்னை எதிர்ப்பதற்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? நிச்சயமா அது நடக்கும். காரணம், தமிழ்நாடு முழுசுமே நடக்கும், கோயம்புத்தூர் குறிப்பா நடக்கும். காரணம், 2 திராவிட கட்சிகளுக்கும் தெரியும், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தான் யார் என்பதை மக்களுக்கு காட்டிவிட்டால், அல்லது ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதி தன்னுடைய உழைப்பை மக்களுக்கு காட்டிவிட்டால் அந்த கட்சிகளுக்கு தமிழகத்தில் இடமே இருக்காது. ஏன்னா எங்க ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக் ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ். அதனால் 2 கட்சிகளும் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமா இருக்காங்க. எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை ஓங்குகிறதோ அங்கே எல்லாம் 2 திராவிட கட்சிகளும் கூட்டு முயற்சி செய்வார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சரியம்னாங்கன்னா, அந்த 2 திராவிட கட்சிகளுடைய வாக்காளர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, குறிப்பா பெண் வாக்காளர்கள். திமுக அதிமுக 2 கட்சி. பிரதமர் மோடியை பிடிக்குது சார் அவங்களுக்கு. யாரு பிரதமர்? பிரதம மந்திரி வேட்பாளர் 3 பேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது களம் வேற. ஆனா பிரதம மந்திரி வேட்பாளர் ஒருத்தகிட்ட மட்டும்தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் என்னதான் முயற்சித்தாலும் கூட அவங்களுடைய சொந்த தொண்டர்களுடைய வாக்கு வங்கியை அவர்களால் தக்க வைக்க முடியாது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தும். 2 கட்சியும் கரைவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை. ஒரு கட்சி கரையணும் 2024. காரணம், ஒரு கட்சி கூட்டணி பலமா இருக்கு, உடனே அது கரைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய பலத்தை நமக்கு தெரியாது, அந்த கட்சி பலமா கூட்டணி பலமான்னு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரை 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி நிச்சயமாக இருக்காது. நீங்க அதிமுக அப்படின்ற அது ஏன் அந்த பெயரை பயன்படுத்த மக்கள் மன்றத்தில் விட்டுருவாங்கன்னா, ஏன்னா நான் எப்பொழுதுமே மக்கள் மன்றத்தில் வர்ற ஆள் சார். மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவையா? திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்புக்காக ஒரு கட்சி வேண்டுமா? இல்ல நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? இல்ல திமுக எதிர்க்கிறதுக்காக கட்சி வச்சிருக்கேன். தட் இஸ் நாட் an ஐடியாலஜி. திமுக எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் கட்சி தேவையில்லைங்க. நீங்க என்ன கவர்னன்ஸ் கொடுக்குறீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவை. அதனால மக்களை பொறுத்தவரை ஒரு கட்சி வெறும் எதிர்ப்புக்காக மட்டும் ஒரு கட்சி களத்துல மக்கள் பார்க்க, திமுக எதிர்ப்பு
33 மாத காலம் நடுநிலைமையாக அன்பு சகோதரர் நீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரு தோலுரித்து மக்கள் மன்றத்தில் ஏத்திருக்கிறாங்க? ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அல்லது நாங்க கொடுத்திருக்கக்கூடிய குறிப்புகளா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமா இருக்கட்டும், மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கக்கூடிய போராட்டமா இருக்கட்டும், அதுல திமுக எதிர்ப்பு யாருகிட்ட இருக்குன்னு பாருங்க. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. களத்துல சரியா எதிர்க்கலன்றது உங்க அப்சர்வேஷன்? நிச்சயமா சார், நிச்சயமா களத்துல சரியாக எதிர்க்கவில்லை என்று சொல்வதை விட ஆரோக்கியமான அரசியல் செய்யல. இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை அட்டாக் மட்டும்தான் அதிமுக தலைவர்களுடைய பிரதானமா இருக்கு. நீங்க அவங்களுடைய ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க பேசக்கூடியது 60 நிமிஷம் அனலைஸ் பண்ணா 50 நிமிஷம் என் மேல மட்டும்தான் இருக்கும். அவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி, புரட்சி தலைவர் அம்மா இருந்த கட்சி இன்னைக்கு ஒரு தனி மனித தாக்குதலையே தன்னுடைய முழு நேர வேலையா வச்சிருந்தாங்கன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கூட்டணி பலத்தோடு இருந்தீங்க 2019. அதிமுக தலைவர்கள் சொல்வது அவங்க பிரதமர் எல்லாம் எதுவும் சொல்லாம உங்களை தான் நீங்க சொல்ற மாதிரி டார்கெட் பண்றாங்க. ஒருவேளை உங்கள் பேச்சோ செயல்பாடோ ஒரு பெரிய கூட்டணியை உடைச்சிருச்சுன்ற ரெக்ரெட் உங்களுக்கு இருக்கா? நான் செய்தது ரொம்ப சரிங்கண்ணா. கோயம்புத்தூர் நிற்கிறோம். 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டையும் சேர்த்துனீங்கன்னா நாங்க 9 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும். ஆனா அதிமுகவும் பாஜகவும் கோயம்புத்தூர்ல 2019 சேர்ந்து பாஜக வாங்கின ஓட்டை விட குறைவா வாங்கணும். மறுபடியும் இதை பதிவு பண்றல கேட்டுங்க. 2014 பாஜக தனி, அதிமுக தனி. 2019 எங்க 2 ஓட்டை நீங்க சேர்த்தீங்கன்னா 9 லட்சம் ஓட்டு. ஆனா 2019 அதிமுகவோடு சேர்ந்து கூட பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய ஓட்டு 2014 நாங்க வாங்கின ஓட்டை விட குறைவு. அப்ப என்ன அர்த்தங்கண்ணா? இந்த அலையன்ஸுக்கு அது எதுக்கு இருக்கு? உண்மையாலுமே ஓட் டிரான்ஸ்பர் நடக்குதா? உண்மையாலுமே இந்த கட்சியும் வளரணும், நாமளும் வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கா? அதனால நான் ரொம்ப தெளிவா இருந்தேங்க. 2024 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதிலே மிக மிக தெளிவாக இருந்தது. ஓட்டு டிரான்ஸ்பர் நடக்காதுன்னு ஓட்டு டிரான்ஸ்பர் சொல்ற மக்கள் விரும்புறது இல்ல சார். மக்கள் இந்த கூட்டணியை விரும்பல. மக்களை பொறுத்தவரை ஒரு ஊழல் கட்சியோடு சேர்ந்து ஊழல் எதிர்ப்பு பேசினா சிரிப்பாங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு கட்சி அதிமுகவோட சேர்ந்து நீங்க ஊழல் எதிர்ப்புன்னு பேசினா மக்கள் சிரிச்சாங்க. அதனால்தான் பிரதமரை போன்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தும் ஒரு எழுச்சி 2019 வராததற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட. அதனாலதான் நான் மாநில தலைவர் ஆன உடனே உள்ளாட்சியில தனியா போனேன். இதை நான் தலைவர்கிட்ட சொன்னேன், இது வேலைக்கு ஆகாதுங்க, இது வேலைக்கு ஆகாது. நீங்க தனித்தன்மையான கட்சினா தனித்தன்மையா இருக்கணும். பிரதமர் மோடியினுடைய பிம்பம் எப்படி இருக்கோ அப்படிதான் கட்சி இருக்கணும். அதனால நான் எனக்கு முன்பு எப்படி இருந்துச்சு நான் பேச முடியாதுங்கண்ணா. நீங்க எனக்கு பழைய கேள்வி கேட்டு தயவு செஞ்சு கிடுக்குப்படி போடாதீங்க. நான் தலைவராக வந்த பிறகு ஒரு முறை கூட நான் கூட்டணி போகல. இல்ல, உங்கள் பேட்டியை பார்க்கிற போதே நீங்க நுணுக்கமா அந்த விஷயத்த பேசிட்டே இருந்தீங்க. அது அரசியல் புரிந்தவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு புரியும். ஆனா கடைசி வரைக்கும் கூட்டணிக்காக கதவுகள் திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குன்றத அதிமுகவினரை பகடி பண்ணாங்களே, எங்களுக்காக எல்லாம் காத்திருக்கிறாங்க நினைச்சுக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா? ஏன் அவங்களையும் நினைச்சுக்கிறாங்க. அவங்க எப்பவுமே ஒரு பெரியாள் தன்னை பெரியாளாக நினைச்சால் தப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ்ல அவங்க கட்சியா பாக்கலையா? இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கட்சியா பாக்கலையா? இல்ல ஐஜேகே கட்சியா பாக்கலையா? இல்ல ஏசி சண்முகன் கட்சியா பாக்கலையா? இல்ல ஜான் பாண்டியன் அவர் கட்சியா பாக்கலையா? எதற்கெடுத்தாலும் நான் 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 என்கின்ற அகந்தை தான் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை வீதியில நிறுத்தியிருக்கு. நான் என்கின்ற அகந்தை, நான் மட்டும்தான் அப்படிங்கிற அகந்தை. இன்னைக்கு பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சியே எங்களோட வந்தாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி ஏசி சண்முகம் அவர்கள் 2019 அதிமுக சின்னத்தில் நின்னவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் நிற்கிறார். 2019 பெரம்பலூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்துல ஜெயிச்ச பாரிவேந்தர் இன்னைக்கு பாஜக சின்னத்தில் நிக்கிறாங்க. என்ன உணர்த்தது? சரத்குமார் அவர்கள் கட்சியை மெர்ஜ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. என்ன உணர்த்துதுங்க? அதாவது இன்னைக்கு தமிழக அரசியல் சூழலை பொறுத்தவரை இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட், நான் பெரியாள், மிச்சவங்களை என் முன்னாடி கை கட்டி நிக்கணும், மிச்ச கட்சிகள் ஏத்துக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரையும் சமமாக நடத்துகின்றோம். எங்க கூட்டணியில ஒரு சீட்டு வாங்கி இருந்தாலும் அதே மரியாதை. நம்ம கூட்டணியில 10 சீட்டு வாங்கி இருந்தாலும் பிரதமர் அதே மரியாதை. எங்க கூட்டணியில 3 சீட்டு போட்டியிட்டாலும் பிரதமர் அதே மரியாதை. நாங்க யாரையும் நசுக்கி பிழிந்து பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று நினைக்கிறது முதலுங்க. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையான கொள்கையாக இருக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான கட்சியாக இருந்தாலும், புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது அற்புதமாக இருந்தாலும், புரட்சி தலைவி இருக்கும் பொழுதும் அற்புதமாக இருந்தாலும், இந்த 2024 அதிமுக என்பது
ஒரு 6 தலைவர்கள் ஊழல் செய்கின்ற கூடாரமாக அதிமுக மாறி இருக்கு. 6 தலைவர். ஆமா, இது அதிமுக தொண்டன்னு விரும்புறது இல்ல. மத்திய அரசினுடைய ஸ்மார்ட் சிட்டி பணத்தை கொள்ளடிக்கிறது கவர்னன்ஸா? 1445 கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல செலவு பண்ணிருக்கோம். போய் காட்ட சொல்லுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. இந்த ரோட்ல 100 மீட்டர் போலாம் சார், குழி இல்லாம நீங்க ஓட்டிட்டு போய் காட்டுங்க எனக்கு. இதே புதிய தலைமுறை வண்டியை எடுத்துட்டு போறேன். 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வருது. 15 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு. நொய்யல் நதி, சாக்கடை மேடு, கௌஷிகா நதி காணாம போயிருச்சு. இத்தனை 6 குட்டைகள் இருந்த ஊர் ஒண்ணும் இல்ல. என்ன வளர்ச்சி காட்டியிருக்காங்க கேட்டா, நாங்க வளர்த்தனோம் 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்த எங்கள் வளர்ச்சி. மக்கள் கீழே போய் பேசி பாருங்கண்ணா, அடிப்படை வளர்ச்சி இல்ல. இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் வைத்த குற்றச்சாட்டை தான் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள்ட்ட நான் கேட்டேன். திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். மிக கடுமையான குற்றச்சாட்டை உங்கள் மீது வைக்கிறார் என்றதுக்கு அவர் சொன்ன பதில், எங்களோட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்கல்ல 5 சட்டமன்ற உறுப்பினர், ஏன் அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் பேசல? அதிமுக ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க கூட்டணாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. களத்துல போய் பாருங்க, சவுத் தமிழ்நாட்டுல பாருங்க, ஓட் டிரான்ஸ்பர் யாரு பண்ணிருக்காங்க. அதிமுகவை நான் சேலஞ்ச் பண்றேன். அவர்கள் வென்றெடுத்த எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குனால மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க. இல்லாட்ட அதிமுக 30 சீட்டு கீழே இந்த முறை வந்திருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்க ஜெயிச்ச 4 முக்கியம் இல்ல, அவங்க ஜெயிச்சதுல கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் நாங்க கொடுத்தது, எங்களுடைய தொண்டர்கள் கொடுத்தது. நீங்க முக்கியமான ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்க அடிச்சு உடைக்கிறீங்க. என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2019 எங்களுக்கு பெரிய பின்னடைவு, 2021 நாங்க திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினதுனால உயர்ந்தோம், 2019 மோடி எதிர்ப்பு இருந்தது அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை மாற்றி சொல்றீங்க. ஆமா, எங்களுக்கு பின்னடைவு. அதிமுகவுல சேர்ந்தனால இந்தியா முழுவதும் ஜெயிச்சு எப்படி சார் தமிழ்நாட்டில் தோப்போம்? கர்நாடகால ஜெயிக்கிறோம், புதுச்சேரியில ஜெயிக்கிறோம், கேரளால வாக்கு சதவீதம் 14% உயருது. இந்தியா முழுவதும் ஜெயிச்சு தமிழ்நாட்டிலேயே 2019 தோக்கணும் சார். 2014 அதே பாரதிய ஜனதா கட்சி தனித்திருந்து 19% வாக்கு வாங்குறோம். எங்கள் கூட்டணி 2019 வரலாற்று காணாத ஒரு தோல்வி. இவர்களுடைய ஊழலை நாங்க சுமந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல், தொண்டர்கள் கிடையாது, அவங்க நல்லவங்க தான் பாவம். கொடி பிடித்துக் கொண்டு ரோட்ல இருக்கக்கூடிய தொண்டனை பத்தி நான் பேசலீங்கன்னா, கோட்டையில் அமர்ந்து கொண்டு யாரோ கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சியிலிருந்து பணத்தை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி நான் பேசுறேன். 2019 நான் கட்சிக்கு வந்ததிலிருந்து நான் சொல்றது, அதிமுகனால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2019 பின்னடைவு. அதை தாண்டி 2021 நான் இன்னைக்கு சொல்றேங்க, 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொடுத்த கொடுகை. அவங்க பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். நான் தரமான அரசியல்வாதி. அது நாங்கள் கொடுத்த கொடுகை. 30 சட்டம். இன்னைக்கு பாருங்க சவுத்துல எப்படி காலியாகிறாங்க மட்டும் பாருங்க. மதுரை டு கன்னியாகுமரி நீங்க அதிமுகவை ஜூன் 4ஆம் தேதி பாருங்க, பெரிய டெபாசிட் எங்க வாங்குறாங்கன்னு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு இடத்துல டெபாசிட் வாங்குறாங்கன்னு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி அவர்கள் செய்த தவறுனால, ஊழலை கையில் எடுத்தனால, குடும்ப உறுப்பினர்களை மையப்படுத்தினால அவர்களுக்குள்ள 2 முக்கியமான சமுதாய சண்டை உள்ள நடக்குது. அந்த சமுதாயமா கொங்கு சமுதாயமா, இவங்களா அவங்களா, இந்த தலைவரா அந்த தலைவரா, அதுல கட்சியை மொத்தமா முடிச்சிட்டாங்க. கட்சிக்குள்ள அந்த ஸ்பிளிட் கண்டிப்பா இருக்கு. அதிமுக நிச்சயமா இருக்கியா இல்லை. ஆனா திரு ஓபிஎஸ் அவர்களை அவர் ஜெயக்குமார் எல்லாம் எள்ளி நகையாடுறாங்க. பாஜகவை நம்பி இன்னைக்கு ஒத்தாளா சுயேட்சை சின்னத்துல நிக்கிறாரு. இதுதான் பாஜகவை நம்பினதுனால அவருக்கு ஏற்பட்ட கதின்லாம் கிண்டல் பண்றாங்களே. ஓபிஎஸ் நிக்கிறது என்ன தவறு? இன்னைக்கு ஓபிஎஸ் நின்னு ராமநாதபுரத்தை ஜெயிக்க போறார், வெற்றி பெறுவார் உறுதியா பாருங்க. ஏன் ஜெயிக்க மாட்டாருன்னு அனுதாபம் ஃபுல்லா அவர்கிட்ட இருக்கு. மக்கள் அவர் பக்கம் நிக்கிறாங்க, தொண்டர்கள் அவங்க பக்கம் நிக்கிறாங்க. ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவங்க ஜெயிச்ச உடனே அதிமுக கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போவாங்க? இவங்க பக்கம் இருப்பாங்களா? சோ உங்கள் மதிப்பீட்டுல ஓபிஎஸ் மீண்டும் டிவி தினகரன் அவர்கள் தேனியிலையும் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்துல வென்ற பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் மதுரையிலிருந்து கீழே எந்த பக்கம் போவாங்க? உங்களுக்கு அரசியல் தெரியும், இந்த பக்கம் தான் போவாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் தேனியில 50% வாக்கு பெற்று ஜெயிக்க போறாங்க. ஓபிஎஸ் ஒரு சுயேட்சை சின்னத்தை ராமநாதபுரத்துல பலாப்பழத்தை வச்சு ஒரு தனி மனிதனாக 15 நாள்ல சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஜெயிக்க போறார். இதே ஜெயக்குமார் எள்ளி நகையாடுறாருல, அவங்க பையனை சுயேட்சை சிம்பிள் நிக்க சொல்லுங்கண்ணா, 1000 ஓட்டு வாங்குறாருன்னு பாப்போம். யாரோ கட்டமைச்ச ரெட்டை இலை, புரட்சி தலைவர் பாடுபட்ட ரெட்டை இலை, புரட்சி தலைவி பாடுபட்ட ரெட்டை இலை வச்சுட்டு சுத்துறாங்கல்ல. இன்னைக்கு இவங்க ஓபிஎஸ் நகையாடுறவங்க அவருடைய பையனை சுயேட்சை சின்னத்தில் நிக்க வச்சு 1000 ஓட்டு பாராளுமன்றத்துல ஜெயக்குமார் வாங்கட்டும், ஜெயக்குமார் என்ன வாங்கட்டும், சவால் தான். அதனால இன்னைக்கு எள்ளி நகையாடலாம். இல்ல இந்த சிம்பிளை ஓபிஎஸ் கொடுத்து பார்க்க சொல்லுங்க. சிம்பிள் இருக்கிறனால தான் இவங்க இப்படி பேசுறாங்க. ஏன் ஓபிஎஸ் கிட்ட சிம்பிள் இருந்தா அவங்க கதை என்ன ஆகும்?
அதனால இவங்க ஏதோ தலைவர்களுக்கு ஓட்டு வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில நல்ல தொண்டர்களுக்கும் அந்த சிம்பலுக்கும் வரக்கூடிய ஓட்டு. அதனால இவர்களுக்கு ஓபிஎஸ் அண்ணனை பார்த்து எள்ளி நகையாடுவதற்கு எந்தவித அடிப்படை அருகதையும் இல்லை. அதிமுக 2 சமூகமாக பிளவுபட்டிருக்கு அப்படின்ற பார்வையில் இப்ப மேற்கு மண்டலம்ன்றது இயல்பா அதிமுக கோட்டையா தானே இருக்கணும். அதுல எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு இயல்பான நினைக்கிறீங்க? அதிமுக கோட்டை கிடையாதுங்கண்ணா. அதாவது எப்பொழுது இங்கே காங்கிரஸ் கரைந்ததோ, மேற்கு மண்டலம் காங்கிரசினுடைய கோட்டை. எப்ப காங்கிரஸ் கரைந்ததோ அப்ப இங்கே பாரதிய ஜனதா கட்சி இல்லை. தேசியவாதியாக இருந்த எம்ஜிஆர் ஐயா போனாங்க. அதுதான் மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை தேசியவாதி எம்ஜிஆர் ஐயா, ஆன்மீகவாதி எம்ஜிஆர் ஐயாட்ட போனாங்க. அம்மா தக்க வச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் தயவு செஞ்சு தங்களை எம்ஜிஆர் அம்மான்னு அவங்க நினைக்க கூடாது. மக்கள் பாக்குறாங்க, பிடபிள்யூ மினிஸ்டரா யார் இருந்தா, 10 வருஷம் யார் இருந்தா, பணம் யாரு வசூல் பண்ணா, யாரு கட்டுக்கட்டா பணத்தை சுத்துனாங்க, யாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு யாரு கீழே போனா, யாரு தொணத்து கொள்ளையடிச்சாங்க, எல்லாம் மக்களுக்கு தெரியும். இவங்க மக்களை முட்டாள்னு நினைக்கிறாங்க. களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அறிவாளிகள். அவர்கள் எம்ஜிஆர் யார், புரட்சி தலைவர் யார், புரட்சி தலைவி யார், இவர்கள் யாருன்னு தெரியும். இன்னைக்கு அதே தொண்டர்கள் அதைவிட சிறப்பாக ஒரு தேசியவாத கட்சி இருக்கு, அதைவிட சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கும் பொழுது இந்த கட்சியிலேயே அவங்க இருக்க போறாங்க. எதற்காக 18 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரே நாள்ல பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தாங்க? எலெக்ஷன் அறிவித்த பிறகு மட்டும் 18 + 7 25 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில கடந்த 25 நாட்கள் நினைஞ்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? அவர்கள்லாம் அரசியல் இருந்தே ஓரங்கட்டப்பட்டவர்கள், வயதானவர்கள் அப்படின்னு பதில் வந்தது. இவங்க எல்லாம் 18 வயசா? எடப்பாடி எனக்கு என்ன வயசுங்க? சேர்ந்தவங்கள 90% பேர் இபிஎஸ் அவர்களே வயது குறைந்தவர்கள். அப்ப இபிஎஸ் என்ன ஓரங்கட்ட போறாங்களா அவங்க? இல்ல, இதே லாஜிக் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, இந்த கட்சியில சேர்ந்த முன்னாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இபிஎஸ் அவர்களை விட 90% வயது குறைவு. இபிஎஸ் 25 வயசாங்கண்ணா. இவங்க அப்படியே பவுடர் போட்டு மேக்கப் போட்டு வயசு குறைச்சா காட்டினா மக்களுக்கு தெரிஞ்சிருமா? அதனால வயதை வச்சு அசிங்கமா பேசுறவங்களுக்கு நாளைக்கு இதேதான் அவங்களுக்கு நடக்கும். நாளைக்கு இவங்க கட்சியில இவர்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் வரும் பொழுது இதே மரியாதை கொடுப்பாங்க. காலச்சக்கரம் தானுங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் பாரதிய ஜனதா கட்சி இணையும் பொழுது அவர்களை தேவையில்லாதவங்க, அதிமுக தேவையில்லாத ஆணின்லாம் தலைவர்கள் பேசுறாங்க. இதே நிலைமை இன்னும் 2 ஆண்டுகள் உங்களுக்கு வராதா? இல்ல நீங்க பேசுறவங்களே பாரதிய ஜனதா கட்சி இணைய மாட்டாங்க என்ன நிச்சயம்? திமுகவும் ஒரு நுட்பமான அவங்க ஒரு பிரச்சாரத்துல அவங்க பண்ற வியூகம்ன்றது, அவங்க பிரதமரை விமர்சிக்கிறாங்க, ஆனா உங்கள் பெயரை பயன்படுத்துவதை தவிர்க்கிறாங்க. அதிமுக பாஜகவே பயன்படுத்துவதை தவிர்க்கிறாங்க. உங்களை தள்ளி வைக்கிறாங்களா? அரசியல் களத்தில் இருந்து 2 பேரும் திராவிட கட்சிகளும் உங்களை பத்தி பேச வேண்டாம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் பாக்குறீங்க? நினைப்பாங்க. காரணம், நம்ம எமோஜாவும் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கும், அடுத்த கட்டம் எடுத்து செல்வோம் என்று அவங்களுக்கு தெரியும். நான் தனி மனிதனாக பேசலைங்க. நான் அந்த கட்சியில் ஒரு தொண்டை, ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் நானும் ஒருத்தன் தான். காரணம், என்னுடைய பேச்சு ஸ்டைல் கொஞ்சம் டிஃபரெண்ட். இன்னைக்கு பிரதமரை வச்சுக்கிட்டு நான் மேட்டுப்பாளையத்தில் பேசினேன், காரசாரமா பேசினேன். பிரதமரை வைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்று பேசினேன். எத்தனை பேர் இன்னைக்கு நான் பேசின மாதிரி பேசுவாங்க எனக்கு தெரியலங்க. அதே இதயத்திலிருந்து வரக்கூடிய பேச்சு, அப்படித்தான் நான் இருப்பேன். நான் யாருக்காகவும் மாத்தி பேசக்கூடிய ஆள் கிடையாது. பதிலடி அவர்கள் பாணியில சுட சுட திரும்ப கொடுக்கக்கூடிய ஆள். காரணம், என்னுடைய பிரதமரை நீ தப்பா பேசினா மத்தியானம் பிரதமரை வச்சுக்கிட்டு அதே பாணியில பதிலடி கொடுப்பேன். ஏன்னா பிரதமருடைய பக்தன். அதற்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன். பிரதமர் இருக்கும்போது அந்த நாடு உயர வேண்டும் என்று. அதனால் அவர்கள் அண்ணாமலையை பற்றி பேச வேண்டும், அண்ணாமலையை பற்றி பேச வேண்டும் என்கின்ற அவசியம் எந்த அர்த்தத்தில் இல்லைங்கன்னா, அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்க்கிறனாகவே அவங்க 2 பேரும் பங்காளிகள் என்ற அர்த்தம் தானே. தொடர்ந்து முதலமைச்சர் சொல்வது இந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் கேட்டுட்டே இருக்கிறார். 10,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு 10 ஆண்டுகள்ல நிதி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாக்கு போன் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இந்தி கூட்டணிக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க கேளுங்க. எத்தனை மாநிலங்களுக்கு 10,76,000 கோடி ரூபாய் நம்ம நிதி கொடுத்திருப்போம் முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை விட்டோம். நான் வெள்ளை அறிக்கை விட்டுட்டேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய வெப்சைட்ல 10,76,000 கோடிக்கான 13 பக்கம் கணக்கு இருக்கு. இரண்டாவது, இவர்கள் இத்தனை முறை ஆட்சியிலிருந்து 1967 இருந்து இப்ப 6வது முறை இருக்காங்க. மொத்தமாக இவர்கள் திறந்து வைத்தது 5 அரசு மருத்துவக் கல்லூரி. நாங்க 15 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். ஒரே நேரத்தில் 11. உள்கட்டமைப்பு, விமான நிலையங்கள், 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிறோம். 30,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு 300 ரூபாய் மானியம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்கண்ணா. முத்ரா கடன் 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு, கோயம்புத்தூர் அதில் நம்பர் 1. இந்த மாதிரி பேசிட்டே முதலமைச்சர் கண்ணையும் வாயும் பொத்திக்கொண்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்ணை பொத்திக்கிட்டு உலகம் இருட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் கண்ணை பொத்திக்கொண்டு உலகம் இருட்டுங்கிறாங்க. இன்னைக்கு இதே முதலமைச்சர் திரும்ப நான் கேட்கிறேன், 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்கன்னா அதையே உங்களால ப்ரூவ் பண்ண முடியல. இதை விட வெக்கக்கேடான ஒரு முதலமைச்சருடைய பேச்சை பார்த்திருக்கமா? நாங்கள் 511 வாக்குறுதியும் எடுத்து அனலைஸ் பண்ணி
நீங்க வெறும் 20% கூட நிறைவேற்றல 80% வாக்குறுதி தொடவே இல்லையே சொன்ன பிறகு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாத முதலமைச்சர் 33 மாத காலமாக அவர் செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்லாம இன்னும் வடக்கு தெற்குன்னு 1960 போல பேசக்கூடிய முதலமைச்சர் உண்மையாலுமே தமிழக அரசியல்ல தான் இருக்காரா இல்ல கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா? நன்றி. ஒரு பரபரப்பான பரப்புரை களத்துல இருந்த போது எங்களுக்கு நேரம் ஒதுக்கி என் நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு வண்டியை நிக்க வச்சு பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். விஷ் யூ தி பெஸ்ட் சார். என்ன நேயர்களே, மற்றொரு தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.